ஒரு மீன் 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 இருக்குதுங்க. எங்க போய் ஜாயின் ஆகுது போறோம். சூப்பரா இருக்குது மகளே, அல்டிமேட். ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன விளையாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வாக்கையில பாத்தீங்கன்னா நான் நேற்று போயிருந்தோம். மீன் அத்தனை மீன் இருக்குதுங்க. எல்லாம் வாக்கில இருந்ததுன்னு ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதெல்லாம் மீன் பெரிய பெரிய மீனா இருக்குது. அதெல்லாம் நம்ம பிடிக்க போற மீன். அதுக்காக பாத்தீங்கன்னா 2 ஐடியா வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா தூண்டில போட்டு பிடிக்கலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வலைய வச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிறோம். நாம அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு சரிங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க, கேமராமேன் நானும் வந்துட்டோம். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்காங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தூண்டில புழுவை கோர்க்க போறோம். எப்படி கோர்க்கறோம்னு பாருங்க. புழுவை பாதியே பிச்சாச்சு. புழுவை தான் நம்ம கோர்க்க போறோம். தூண்டில புழு எப்படி கோர்க்கிறோம் பாருங்க. கரெக்டா மேலோட்டமா புழு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது பண்ணிடக்கூடாது. அந்த ஷார்ப்னஸ் பாத்தீங்கன்னா வெளியே தெரியுமா இது பண்ணணும் மக்களே. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே சம்பவம் பத்தி மக்களே. என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா மைக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. அது தெரியாம நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா வாய்ஸ் தனியா கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் வாய்ஸ் தனியா கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ புழு போட்டாச்சு தூண்டி. நம்ம மீன்லாம் பாத்தீங்கன்னா கொச கொசன்னு வைதுங்க. இவ்வளவு மீனுங்க, அதான் பெருசு பெருசா இருக்குது. தூண்டி போட்டு குட்டிக்கு போறோம். பாருங்க, எல்லாம் பாக்குறாங்க எப்படி பிடிக்கிறேன்ட்டு. நம்ம போட்ட புழுவுல பாத்தீங்கன்னா மீனே மாட்டல. நம்மளும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தோம், மீன் மாட்ட மாதிரி தெரியல. திரும்ப நம்ம போட்டிருக்கிறோம், மீன் மாட்டுதான் பார்க்கலாம். நம்ம மீன் போட்டிருக்கிறோம் சரியா. புழு அந்த மீன்ல உஷாராகுதுங்க. புழு போட்ட உடனே எல்லாம் கொச கொசன்னு தின்னுட்டு போயிருங்க. அந்தாண்ட நம்ம தம்பி மீன் துணிட்டு போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவனுக்கும் மீன் மாட்டல, நமக்கும் மாட்டல. அதாவது 2 ஒரே இடத்துல போடுறோம் பாத்தீங்களா, அதனாலே மாட்டாது ஒரு சில டைம்ல. பாருங்க, புழு உள்ளனால நெண்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்பயும் மாட்டல. அடுத்து தம்பி புழு கோருக்கிறான்னு சொல்லிக்கிறான். அவன் எப்படி கோருக்கிறான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தம்பி புழு கோருக்கிறான், இவன் கோருக்கிற மாட்டுதான்னு பார்ப்போம். அவனும் கொறுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் கோர்த்து போட்டாச்சு. இப்ப மாட்டுதான் பார்ப்போம். அவங்களும் மாட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவன் ஒரு மீன் கூட மாட்டவே மாட்டேதுங்க. நீங்க வந்ததே வேஸ்டா போயிருவோம் தோணுது. அதை போட்டுக்கிறோம். அவர் 2 அடிச்சு கேக்குறாங்க. பாரும் புழு எத்தா தண்டி நம்ம பிச்சு போட போறோம். அவன் போட்டது பார்த்தீங்கன்னா மாட்டவே இல்லை. இது 3வது ரவுண்டு, அங்க 2வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. இப்பயும் போடுறோம், இப்பயும் மாட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 hours later. தம்பி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல. நீ பிடிச்ச என்னத்தான் போய் மாட்ட போகுது, நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறான். உள்ள போட்டு தான் எடுத்துட்டு இருக்கிறான். பாருங்க, அவர் என்னமோ பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. புழு மாட்டா கட்டுக்குது. இந்த இடத்துக்கு மீன் மாட்டுற மாதிரி தெரியல. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பாலத்துக்கிட்ட தான் போறோம். நம்ம பாலத்துக்கிட்ட போயிடலாம். நீ 2 பேரும் உள்ள போட்டுதான் எடுத்துட்டு போய்ங்க. நம்ம வீடியோ எடுத்த பாத்தீங்கன்னா அந்த இடம் தான் இது. இந்த பாலத்துக்கிட்ட தான் வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா தான் நிறைய இருக்குதுங்க. உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியா நிறைய காட்டுற பாருங்க. உள்ள குட்டி குட்டியா தான் இருக்குது. தூண்டி போடுறாங்க, புழுவே இல்லாம தூண்டி போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. புழு போட்டிருக்கிறியா சாய் பாய்? நீ பா
ரெண்டு பேரும் புழு போட்டுக்கிறீங்க, எப்படா போட்டீங்க? ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு என்ன பண்றான்னு மீன் பிடிக்கிறாங்க. பாருங்க குட்டி குட்டியா நிறைய இருக்குங்களா. ரெண்டு கேஸ் என்னமோ பண்ணிட்டு இருக்குதுங்க. குட்டி குட்டியா நிறைய இருக்குதுங்க. ஆனா குட்டி மீன் வந்து அரிச்சுதான் பிடிக்க முடிய மாட்டேங்குது. போட்டு பிடிக்கிறாங்க. கீழே ஒண்ணு இத மீனை புடுறான்னு பார்த்தா ஃபன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. மீனை பிடிக்காம மீன் இப்படி தூக்கு அப்படி தூக்குன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. மீன் பிடிக்க மாட்டாங்களாட்டம் தெரியுது பாருங்க. பார்த்தா மீன் பிடிக்க மாட்டாங்களாட்டம் தெரியுது. ஃபன் பண்ணிட்டு உட்காந்து இப்படி போடுறா அப்படி போடுறான்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல பண்ணுங்கள பார்த்தா. பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. அவன் அதுக்கு டே சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். 16 போனோம் தூண்டி போட்டு பிடிக்க போறோம். போன பிடிக்கணும். பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன் நம்ம பிடிக்கலான்னு பார்த்தோம். இந்த வர குட்டி குட்டியா தாங்க இருக்குது. அதனால பிடிக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா தூண்டியை சுத்திட்டு வலையில தான் பிடிக்கலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து தூண்டில மாட்டுற மாதிரி தான் தூண்டில பிடிப்போம். சரிங்களா? இப்போ வந்து வலையில பிடிக்க போறோம். அவங்க பாத்தீங்கன்னா சின்ன வாய்க்கால் ஒண்ணு இருக்கும். நம்ம ஒரு டைம் காட்டியிருந்த வீடியோல அந்த வாய்க்கால் நம்ம போக போறோம். இப்போ நம்ம தூண்டி சுத்திட்டு நம்ம போகலாம். அவங்களாம் பாத்தீங்கன்னா போயிட்டானுங்க அவ்வளவு தூரம். நம்ம போறோம். மீனை பிடிச்சி ஃப்ரை பண்ணி வீடியோ தான் பண்ண போறோம். சரிங்களா? இன்னும் சேனலை லைக் பண்ண வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நம்ம போய் சுத்திட்டோம். அப்படியே போயிட்டோம். அதான் மீன் பிடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் இங்க போறேன். நானும் கேமராமேனு 2 பேர் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறோம். மொத்தம்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. அங்க போயிட்டு கத்திட்டு கேட்கறாங்க. வந்து நானும் கேமராமேன் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அங்க போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். வந்து போயிட்டு அங்க போய் வீடியோ எடுத்து காட்டுறோம். சரிங்களா? வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதனால மேடம் பக்கம் வந்தாச்சு. நம்ம போய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். போகலாம் வாங்க. எவ்வளவு மீன் இருக்குது பாருங்க. கிளிக்கணும். இங்க வந்து எட்டுறா கல்லுடா ஒட்டுறா நீ கிளிடா. கொஞ்சம் லைட்டா கிழிச்சா போதும். அப்படியே வச்சு கட்டி விட்டுறேன். அப்படியே கரெக்டா அதுல பத்தலையா? இன்னும் கொஞ்சம் அகல வேணுங்க. கிழிச்சா போதும். அப்படியே வச்சு கட்டி விட்டுருவோம். எங்க கட்டி விடுற? அந்த பக்கம் இந்த பக்கம் கட்டி விட்டு வெயிட் பண்ற கொஞ்ச நேரம். என்ன பண்ற? இறச்சி ஊத்துறியா? இதே பூரா இறச்சி ஊத்துவ? இதெல்லாம் இறச்சிலாம் நீ ஊத்த முடியாது. சின்னதா வச்சுனா புடிச்சால ஈஸியா. ஏன் போம்போது சின்னதாயிருமா இல்ல? எங்க அங்க இதோட பெருசா பண்ண முடியாது. இல்ல அந்த வலை என்ன வலைன்னு பாத்தீங்கன்னா பூண்டு வலை இருக்கு பாத்தீங்களா? அந்த வலை தான். அதை வச்சு நம்ம பிடிக்க போறோம். மீன் எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாத்தையும் பிடிக்க போறோம். இறங்குற பாருங்க. இவ்வளவு மீன் இருக்குது. கிஷோரே மனுஜு நானு மீனா நிறைய எவ்வளவு மீன் இருக்குதுன்னு நம்ம தூண்டிட்டு பிடிக்கிற வலையிலே பிடிச்சிட்டு போயிடலாம் மாட்டேங்குது. எவ்வளவு மீன் இருக்குது. கத்துறாங்க. அத்தனை மீன் இருக்குது பாருங்க. பிடிக்க போறோம். சரிங்களா? செந்தியா சொல்ற மாதிரி எந்திரியா? ஸ்டார்ட் பண்ணிக்க. எடுக்காரா? ஏன்டா
வலையா ரெண்டாவது சொன்னா கரெக்டா இருக்கும். டேய் அவன வந்து தடுத்துறா டேய் வாடா டேய். டேய் என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து அண்ணா வந்துட்டேன்டா. ஏய் அண்ணா அழுத்தி விட்டு கீழ. நம்ம அண்ணன் சிபிஎம் லாக்ஸ் இருக்கிறாரு. இப்ப பிடிக்கிறாரு பாருங்க. யோ இங்கதான் எல்லாம் இருக்குது. எங்கேயும் அங்க இருக்கிறீங்க. தூக்கி பிடியா. ஏய் ஓமக்கு தூக்கி பிடியா. ஏய் இவன் கீழ இந்த வலையை நம்ம கட் பண்ணா மட்டும்தான் பிடிக்க முடியும். அதாவது வலையை வந்து கட் பண்ண போறோம். வா 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 வா. தண்ணி ஓமக்கு தூக்கி பிடிடா கைய. ஒரு மினிட் சொல்லுடா. நல்லா அழுத்தி பிடியா. இது இந்த கீழ நல்லா அழுத்தி இப்படி தூக்கி பிடியா. இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் போங்கடா அது கொஞ்சம் 10 நிமிஷம் கத்தாம இருங்கடா. மீன் வரும்டா. எவன் கத்தானே எவனும் கத்துவான் அதே வரும். எவனும் கத்தானே அவன் கத்தானே மீனே வரும். நல்லா அமைதியா போடுறா போடா ட்ரை பண்றா. ஓட்டு 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 வரலடா. நான் ஒரு நிமிஷம் கீழே வையே. சரி நல்லா இப்படி கீழே வைனா இப்படி வைனா கீழே கட் பண்ணிட்டேன். ஏய் என்ன குறா குறா லெண்டா கட் பண்றா. இவன் பார்த்தா மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல. நடுவுல வைக்கிறா லூசு பேல. கொஞ்சம் அந்த மேல அந்த இது ஒத்துட்டு போயிடுச்சுருவோம். ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. டேய் இப்படியே பிடிங்கடா. மீன் அடுங்கடா மீன் ஏய் கண்ணில எடுத்து போறா. இதனா போறா. கொஞ்சம் மீன் மாட்டிக்கிச்சு. அது ஒண்ணுதான் பாத்துக்கோ. மீன் ஏய் தண்ணில போறா டக்குனு. இதுல போ. ஒரு கல் எடுத்துச்சுங்க. ஒரு கல் இருக்கு. இல்ல வேணாம். இந்த கல்ல வைடா. யா தூக்கியா. உள்ள ஏ துள்ளி குதிச்சு போறா. இந்த வை இந்த வை இத தூக்கி வை. வீடியோ எடுக்கல மனுஷன் நீ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் உட்கார்ந்து இருந்த. ஏய் தூக்கி வைடா. அங்க ஒரு மீன் இருக்கு. கட்ட வந்து பிடிச்சுறேன். என்ன வாங்க. மனுஷன் இங்க வந்து மனுஷன் இவத்த நின்றா. அட இடிபே பிடிச்சு ஏய் வெளிய போயிடுச்சு அது. யோ வந்துட்டு போயிடுச்சுடா. நான் சொல்லலனா போ. ஏய் சீலை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கூடியா. வாம்பு மேல இழுத்து பிடிச்சிட்டு அப்படியா. இதே கேக்கணும். இது சொல்றீங்க கொஞ்சம் மூணு பேர் கரெக்ட்டா நடந்துங்க. கையால பிடிச்சு அப்படியே. மூணு பேர் உசாரிக்கணும். இல்லையா ஒருத்தர் தான் போயிடும். சனடி எப்ப கட்ட தூக்குறா சொல்லி கட்ட தூக்குறேன். நான் அது கிட்ட தூக்குறா. இன்னொரு கட்ட தூக்குறேன். பாக்கங்கடா. பையடா. அட தெரியல போட் பண்ணாரு. டேய் மணி ரிசோர்ட் யாட்ற. ஏய் வாடி வரா இங்க வச்சு மீன் வந்து பாருங்க. ஏய் கொஞ்சம் இருடா அவங்க எனக்கு ஆட்டம் வருவீங்க. டேய் உள்ள போறா தக்குறா. அண்ணேங்க சாவல போறே நம்ம கையில கிடைச்சா. பாருடா ரெண்டு மீன் பிடிச்சாச்சு. வெற்றிகரமா. அதே மாதிரியே பிடிக்கலாம். கோய ஏய் இந்த வீடியோ கத்துறோம். வெற்றியா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மீன் பிடிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா. ரெண்டு மீன் ரெண்டுமே பெரிய பெரிய மீனா ரெண்டு பிடிச்சிட்டோம். மீன் மாட்டிக்கிச்சு. இங்க வாங்க மீன். இன்னும் சத்தமா இருக்கல மாட்டோம். மீன் புடிச்சிட்டேன். நீ என்ன வேணா பண்ணு. குடு கையில கையில. இந்த மாதிரி மீன் இருக்குது. என்ன துள்ளுது? நல்லா துள்ளுது பாருங்க. பாருங்க லக்கா மாட்டிச்சு மீன். லக்கா ஒரு மீன். கஷ்டமான கத்திட்டே இருக்கா. நான் போய் உட்காரங்க. டப்பாக்குள்ள போட்டுறலாம். ஓ ரெண்டு மீன் படுத்துச்சு. நியூ அப்பாயின்மெண்ட். பாத்தீங்கன்னா 3 மீன் பிடிச்சாச்சு. 3 மீன் பிடிச்சிட்டோம். பாருங்க அடுத்த மீன் சப்பல் கட்டு விடு. செப்பல் அவன போட்டு இறங்குங்க தண்ணில. ஒன்னு வெச்சிரா போடா. மீன் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் மறுகை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் மறுகை ஆயிடுச்சு. காட்டுறேன் பாருங்க. எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா மறுகை ஆயிடுச்சு. 2 மீன் தான் உசுரோடு முடிச்சுட்டீங்க போங்க. முதல்ல என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த 4 மீனையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 மீன் தான் பிடிச்சோம். இந்த ஒரு 3 மீன் தான் பிடிச்சோம். அதை வந்து மீன் மாட்டுற மாதிரி தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிருச்சாட்டுக்குது. ஒரு மீன் காணோம். அவனுக்கு பாருங்க குளிச்சிட்டு இருக்கானுங்க. மீன் பிடிச்சோன்னா குளிச்சுட்டு உட்காந்துக்கிறானுங்க அவனுங்க.
சரி மக்களே, முதல்ல எப்படி மீன் போய் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். மீனை குழம்பு வைக்கிறதா ஃப்ரை பண்ணுறதான்னு வந்து அடுத்து நம்ம பார்ப்போம் அதை. இல்லை இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு மொத்தம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, போங்க வீட்டில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து மீனை ஃபுல்லாக 3 மீன் கழுவி வச்சு கடைசி அதில் குட்டி மீன். இப்போ வந்து இது வந்து மசாலா போட்டு நம்ம கலக்கிடலாம். குட்டி மீன் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் மசாலா போட்டு கலக்கி வச்சுனா கொட்டினது வேலையை அப்படி. இது என்னதுண்ணா சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டான டைப்பில் தான் வந்து மசாலா தயாரிக்க போகிறோம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு மசாலா. அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 2 மீன் கொஞ்சம் வச்சிரு பின்னாடி தள்ளு. ஏப்பா சின்ன மீனுக்கு போடுங்க, சின்ன மீன் அழுகுது. சின்ன மீன் அழுகுது போட்டுக்கலாம். என்ன ஊற்றணும், என்ன ஊற்றணும் பரட்டுறது இல்லை இல்லை சரி வாட கொஞ்சம் கொட்டணும். இது என்னதுண்ணா அடுத்து மஞ்சத்தூள் தான் போட போறோம். பூஜையை கொஞ்சோண்டு இன்னொன்னு இருக்குதா, உப்பு போட வேண்டாமாடா? நான் உப்பு லாஸ்டா போடலாம். ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் இல்ல, கேசரி போட்டுருவேன். மிளகாத்தூள் இல்லையா? நான் அப்படி உப்புனா திங்க. அதுதான் அத்தனை மசாலா எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க. முடிச்சுட்டேங்க வாங்க மக்களே. நான் தண்ணி இருந்தா தான் எண்ணெய் ஊத்துறேன். ஊத்தி நல்லா இது பண்ணுவாங்க. அம்மா ஃபோன் பண்றாங்க. ஆனா எவ்வளவு உப்பு போடுவ? கட் பண்ணிட்டா வீடியோ கட் பண்ணு. அட்டன் பண்ற வந்து எண்ணெய் இது மாதிரி லைட்டா வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடும். சரிங்களா, உள்ள ஊற வச்சதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சிடும். கடைக்கெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கோம். வாங்க. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து நெருப்பு பற்றிச்சு. நெருப்பு நல்லா பற்றிச்சு. நமக்கு வந்து சோதனை என்ன வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கலாம். போட்டோம். மீன் வந்து இங்கே இருக்கு. எடுத்துட்டான். வேற விடு, நான் விடு பாத்தேன். பாருங்க கைஸ் கரண்டிய. மக்களே, நம்ம மீனை வந்து போட போறோம். மீனை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அந்த மீன் நம்ம போட போறோம். மீன் பயங்கரமா பெஞ்சுது. ரொம்ப
பாத்தீங்கன்னா மீன் வந்து நம்ம பொரிச்சு முடிச்சாச்சு. இது வந்து தின்னு எப்படி டேஸ்ட் எப்படி இருந்தா பார்க்க போறோம். அது சாப்பிடலாம் பாருங்க. நம்ம வந்து மசாலா வேற வேற மாதிரி தான் போட்டோம். அப்படியே வந்து கலர் இதாக சுடுது மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. சாப்பிட போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்குது. சால்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா போயிருச்சு. மற்றபடி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட போறாங்க. எப்படின்னு சொல்ல போறாங்க. சரிங்களா? வாங்க. பெரிய மீன்றாங்களா? மீன்ல கை வச்சிட்டேன். சாப்பிட எப்படி இருக்கு சொல்லுங்களா? என்னண்ணா சௌரஸ் மாலை போறோம். எப்பூரா இருக்குது? சூப்பரா இருக்கு. உப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. சாப்பிடாம சூப்பரா இருக்குதுங்களா? சாப்பிட்டேன். மீன் நான் கூட்டிருக்கேன். முதல்ல நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. கேமராமேன் டேஸ்ட் எப்படி? சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. சேப்பல்ல இது வைக்கிறாங்க. இந்தா ஏண்டா கேமராமேன் எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை டேஸ்ட் சூப்பரா இருக்குது. நினைக்கிறேன் மீன் பெரிய மீன் நான் செய்யறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்குது மகளே. அல்டிமேட். பயங்கரமான டேஸ்ட். எப்பரா இருக்குது? சூப்பரா இருக்கு. சூப்பர் டேஸ்ட் மக்களே. மேல கேமரா சாப்பிட்டு இருக்கிறாரு. அங்க பாருங்க. சூப்பரா இருக்கு மக்களே. அல்டிமேட்டான டேஸ்ட். அல்டிமேட்டான டேஸ்ட். பயங்கரமா இருக்குது. மசாலா பாருங்க அப்படியே கையில இருக்கு. வாங்க. டேஸ்ட் சூப்பர் வாங்க. சரி மகளே, இந்த நம்ம சேனல் வீடியோ முடிச்சுக்கலாம். அக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போடுங்க. அப்பதான் மாதிரி வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? பாய். பாத்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி பண்றோம். அது சிக்கன் தந்தூரி தான் பண்றோம். அடுத்த சேனல் வரும். சரி அடுத்த வீடியோ வரும். சரிங்களா? பாய்.